கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? ஆமா. இனி வருகிற நாட்களிலே நம்ம நினைக்காத காரியம்லாம் நடக்கும். நினைக்காத காரியம்லாம் நடக்கும். இப்படி போயிட்டு இருந்தது, இனி மேலையும் கீழையும் போக வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம தயாராகிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் யாரையும் குற்றப்படுத்த குறை சொல்றதுக்கு சொல்லலை. நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் நம்ம என்ன செய்யணுங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். காக்கா வந்து பக்கத்தில் நம்ம செய்தி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகருக்கு இது கொண்டு போகும் அப்பத்தை. அல்லேலூயா. ஆமாம், வெளியே கூட கொண்டு போகும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, முக்கியமான காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், மற்றதுக்கெல்லாம் நாடுங்கிற பேர் தனியாக கிடையாது. கேரளா நாடுன்னு கிடையாது, வெறும் கேரளா தான். ஆனால் தமிழுக்கு மட்டும் என்னது? தனி நாடு. அல்லேலூயா. தனித்துவம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா இங்கிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ உங்களையும் என்னையும் வச்சு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு எவ்வளவு நம்ம பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவர் நம்ம பிரயோஜனப்படுத்தணும்னா ஒரு காரியம் உலகத்தில் நடக்கணும். இயேசு தரிசனமான ஒவ்வொருவரும் பிரயோஜனமாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு கொலைகாரனாக இருந்தான் சவுல் என்கிற மனிதன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கொலைகாரன் அவன். அவனுக்கு இயேசு தரிசனமானார். பேதுரு மறுதலித்தவன். அவனுக்கு இயேசு தரிசனமாகி அவனை ஊழியத்தில் பயன்படுத்தினார். அவனுடைய ஆடைகள் எல்லாம் தொட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். அவன் மறுதலித்தவன். இன்னொருத்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவிசுவாசியா இருக்கிறவன். அவிசுவாசினா யாரும் தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் தோமா சொல்லிடுவீங்க. ஏற்கனவே நல்லா ட்ரைனிங் ஐயா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லி, கேள்வி பைபிளை கொஞ்சம் பெரட்டி பார்க்கறது. அதில் எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் காதில் கணீர்னு விழுந்துனது. இப்போ ஐயா சொல்லிட்டு இருக்கும் போது எசேக்கியேல்ல மினுக்கிறது அப்படின்னு விழுந்து. மினுக்கிறது பார்த்தீங்களா? சொன்னாங்கல்ல ஐயா, மினுக்கிறது. மினுக்கிறதுனா என்னது? பாப்பா சொல்லு பார்ப்போம். நம்ம இப்போ ரொம்ப மேக்கப் அதிகம். முன்னாலெல்லாம் மேக்கப் கம்மி. வயசான ஆள் கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்க ஆயிடுறாங்க. அவங்க முடியில் தடவி, மீசையில் தடவி ஆள் இப்போ எங்க ஆயிடுறாங்க. அது மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா அழகே இல்லைனாலும் அழகு வந்துடுது. பார்க்க கல்யாணத்தன்னைக்கு நல்ல வெள்ளையா இருக்கிறாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு, ஏ அப்பா பிள்ளை எவ்வளோ வெள்ளையா இருக்கா, நாம பார்த்த கருப்பால பார்த்த பிள்ளை வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு. 2 நாள் கழிஞ்ச பிற பார்த்தா மறுபடியும் என்ன ஆயிடுது? அதே கலர், கருப்பு கலர் வந்துடுது. இது பேரெல்லாம் மினுக்கிறது. சில பேருக்கு வாயில மினுக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அதிகம். இப்போ உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாயை எதை வச்சு மினுக்கிறாங்க? சிவப்பு, பச்சை, என்னெல்லாம் கலர், புது புது கலர் வருது. உண்டான கலர் நல்ல கலர் தான். அந்த கலரை வாயை எப்படி ஆக்க? இதுக்கு பேர் என்னது? மினுக்கிறது. முடியை மினுக்கிறது தெரியுமா? முடி மினுக்கிறது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாலாம் நல்ல கொண்டை போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அப்படியே நல்ல கொண்டை போட்டு வச்சுருப்பாங்க. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில், ஏதோ ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பரிமாறின பையன் மேலே இருந்த நெட்டை தூரதி போட்டுட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தலையை இப்படி அடிச்சுக்கிட்டே வாரான். அது 2 பக்கம் முடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பேர் என்னது? அப்படியெல்லாம் தலையை தட்டி விட்டா தான் நல்லா இருக்கும். அது மினுக்கிறது. பிள்ளைகளை என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே இது அப்படி நல்லா இழுத்து, இந்த முடியை அப்படி இழுத்து விட்டு, முடி நேராக தான் அப்படி தான் இருக்குது. இவங்க என்ன அதை இழுத்து என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை. அப்படியே கம்பு கட்டையை வச்சு சுற்றி விடுவாங்கன்னு தெரியலை. சுற்றி இப்படி இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கிடக்குது. ஒன்று முன்னால் போட்டிருக்காங்க சடையை, இன்னொன்று பின்னால் கிடக்கு. இப்போ புதுசாக வந்துருக்கு. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? தூதன் கண்டுபிடிச்சிருப்பானோ? மேலேருந்து ஒருத்தர் தள்ளி விட்டார். அவன் கண்டுபிடிச்சதான் அது மினுக்கிற வேலை. அதுதான் ஐயா சொன்னாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருப்பானா.
இசையில கில்லாடி. இசையில் எப்படிப்பட்டவர்? பயங்கர கில்லாடி. இப்போ நீ என்னை பார்த்தா நீ என்ன வயசான ஆளாக இருக்கார், பிள்ளையெல்லாம் பார்த்துருப்பாங்க, இந்த போடுறாரு அப்படின்னு. அதை காட்டிலும் பல மடங்கான ஆளுவன். இசையில் கில்லாடியவன், யாரையும் மயக்கிடுவான் இசையில். முன்னால புலவர்களை அரசர்களை மயக்கிறதுக்கு புலவர்கள் பாட்டு பாடுனா போதும், இங்கே அரசர்கள் மயங்கி நினைச்சோ இங்கேருந்து கையிலேருந்து வீசிடுவான். ஆமாம், பொண்ணு எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்படி இருந்த காலங்கள் அப்படி. இப்போ இந்த மினுக்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக போச்சு. இந்த மினுக்கிறது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு தள்ளி விட்ட பிசாசு லூசிபெற்றிருந்து வருது. லூசிபெற்றிருந்து வர்றது நேரம் எங்கே வருது? அது கேட்கட்டும், கொஞ்சம் செய்தியை கேட்டுட்டு போய் சொல்லட்டும், 4 இடத்துல போய் சொல்லட்டும். லேலுயா சொல்லுங்க, லேலுயா. அதை பார்க்காதீங்க. லேலுயா லேலுயா. ஆமாம், இங்கே இருந்து யார்கிட்ட ஆகாரத்தை வாங்கி எங்கே கொடுக்க, எந்த தீர்க்கதரிசி கொடுக்க போதோ தெரியல. லேலுயா. யார்கிட்ட ஆகாரம் நிறைய இருக்கோ தெரியல, இந்த ஆகாரத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு தீர்க்கதரிசி கொடுக்க போதோ தெரியல. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தின 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்குங்க. அங்க அவிசுவாசிக்கு பங்குது எரிகிற அக்கினி கடல். ஏன்னா இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர் இந்த தோமா, இயேசுவோடு கூட இருந்தவர். கடல் மேல நடந்ததை பார்த்தாரு, இயேசு அற்புதம் செய்ததை பார்த்தாரு, செத்த மனுஷனை உயிரோடு எழுப்ப பார்த்தாரு. ஆனா இயேசு மரித்த பிற்பாடு அவருக்கு என்ன போயிடுச்சு? நம்பிக்கை போயிடுச்சு. அப்போ விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றிலும் ஜெயமடைய முடியும். அந்த விசுவாசத்தில் குறைபட்ட அவனை இயேசு தனி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நேரடியாக வந்து சந்திக்கிறார். தோமாவே அப்படின்னாரு, என் ஆண்டவரேன்னு பார்த்து கை 2 கையும் காமிச்சாரு. அதில் இருக்க தழும்பு அப்படி தடையை பார்க்குறாரு. விழாவில் கை போடு அப்படிங்கிறார். விழாவில் இயேசுடைய உடம்பு மேலே கை போடுறார் தோமா. அவரைத்தான் இந்த பூமிக்கு கர்த்தர் சொத்தா கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சொத்து எங்கே இருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. அது பூமிக்குள்ளே இருக்கு. அந்த மகிமை வெளிப்பட்டுக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த அவிசுவாசியாக இருக்கிற மனிதனை கர்த்தர் விசுவாசத்தில் உறுதியாக அவனை பலப்படுத்தி விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நல்ல வைராக்கியமாகி அவரை நேராக எங்கேருந்து அனுப்புகிறாரு? தோமா எந்த ஊர்லேருந்து வந்தார்? ஊரில் இருந்தா, மணப்பாட்டில் இருந்தா, எங்கேருந்து வந்திருப்பாரு? சாத்தாங்குளத்தில் இருந்தா. நிறைய பேர் தெரியும். தோமா எந்த ஊருக்கு காட்டா தெரிய மாட்டேங்குது. தோமா எந்த ஊர் காட்டாரும் அவங்க அப்படியே பறக்க பறக்க முழிக்காங்க. எந்த ஊராக இருக்கும்? அதான் கேட்பேன், சீனாவில் உள்ள ஆளா ஆப்பிரிக்காவில் உள்ள ஆளான்னு கேட்பேன். அப்படியே பார்ப்பாங்க. நான் அப்புறம் சொல்லுவேன், இயேசுவோடு கூட ஊழியம் செஞ்சார் அப்படின்னாலும் தெரியாது. இப்போ இயேசு எங்கே இருந்தார்? இஸ்ரவேல் நாட்டில் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து வர வேண்டியிருக்கு. அப்படியே பிடிச்சு வரும்போது இயேசு கூட ஊழிஞ்சா. அப்போ இயேசு கூட இருந்தார்னா எங்கே இருந்திருப்பார்? இஸ்ரவேல் நாட்டில் இருந்திருப்பார். அவரை கர்த்தர் பலப்படுத்தி இந்த இந்திய தேசத்தில் ஒரு சிறப்பாக கர்த்தர் விதைச்சிருக்கிறார். அந்த சிறப்பான விதை தமிழ்நாட்டில் இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, இன்னைக்கு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபா என்கிற பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில்
அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் அப்படின்னு போட்ட உடனே இந்நாள் வரைக்கும் இக்காரங்க போட நினைச்சிடக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது. இந்த பைபிள் எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டிலே. அப்போ முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்டதுனால, அந்த நேரத்தில் எழுதப்பட்டதுனால இது எழுதப்பட்டிருக்கு. இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கொரிந்து சபைக்கு இதை எழுதினார். என்ன எழுதுகிறார்? என்னுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பேருக்கு தரிசனமாயிருக்கிறார் இயேசு. அல்லேலூயா. அநேகருக்கு தரிசனமாயிருக்கிறார். அப்ப இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அநேகருக்கு நான் தரிசனமாவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப அநேகருக்கு தரிசனம். ஆண்டவர் தரிசனமானா எனக்கு என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்டு விடும். ஒரு மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, மீனை பிடிக்கிற வியாபாரத்துக்கு போயிட வேண்டியதான். அல்லேலூயா. ஆமா, ஊரெல்லாம் அப்படியே அல்வா வித்துக்கிட்டு இருந்தா நீ அல்வா கொடுக்கணும் அவசியம் இல்லை, இயேசுவை கொடுக்கிற ஆளா மாறிடுவார் அவர். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு தரிசனமாவேன் அப்படிங்கிறார். அநேகருக்கு தரிசனமானார். ஒரு சபைக்கு இருக்கிற எல்லாருக்கும் இயேசு தரிசனமாகிறார். சமீப நாட்களிலே சொன்னாங்க, ஈரான் தேசத்தில் இயேசு அநேகருக்கு தரிசனம். அவ்வளவு முஸ்லீம் யாருமே அறிவிக்க முடியாது உள்ள போற, இயேசுவே நேராக போய் தன்னை தரிசனத்தை காட்டுகிறார். அப்ப இந்த கடைசி நாட்களே ஒரு பெரிய சேனை எழும்பணும், ஒரு பெரிய கூட்டம் எழும்பணும், கர்த்தருக்காக ஊழியர்கள் எழும்பணும் சொல்லித்தான் கர்த்தர் நினைச்சார்னா அநேகருக்கு தரிசனம் ஆவதற்காக அவர் பிரதானமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் பாருங்க, அவன் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் பாருங்க 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கிட்டான். அவன் பிரயாணம் அப்படி போயிட்டு இருக்கான். அநேகரை காலி பண்ணிடணும், கிறிஸ்தவங்களை நிறைய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி அவனை சந்திக்கிறார் பாருங்க. கொலைகாரனை கர்த்தர் மாற்றுகிறார். நம்மளெல்லாம் மாற்ற ரொம்ப ஈஸி. நீங்க கேட்கலாம், ஆண்டவரை கொலைகாரனே மாற்றிட்டீங்க, என்னையும் பிரயோஜனமா மாத்துங்க. அந்த சவுல் என்ற மனிதன் பவுலா மாற்றப்பட்டு, பேர் மாற்றப்பட்டு, அவன் தான் பைபிள்ல நிறைய பகுதியை எழுதினான். அல்லேலூயா. அவன் படித்தவன். ஆண்டவர் அவனை தொட்ட மாத்திரத்திலே அவன் ஜெபிக்கிறவனாய் மாறிவிட்டான். பைபிள் சொல்லுது. கீழே அப்படி வாசித்து வாங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்க, ஒரு கொலைகாரனை சந்தித்து அவன் வாழ்க்கை சரித்திரத்தை அப்படியே மாற்றுகிறார். எங்கேயோ போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குறோம், நம்ம ஊழியர்களெல்லாம் பயமுறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க, கொலை பண்றாங்க. அப்ப அவங்களையும் கர்த்தர் சந்திக்க போற ஒரு நாள் வருகிறது. அல்லேலூயா. அவங்களே கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய் சுவிசேஷ ஊழியம் போனவங்களெல்லாம் கல்லெறிஞ்சி ஊரை விட்டு விரட்டி அடித்தாலாம். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச் வச்சுருக்கிறாங்க. உங்கள் பக்கத்தில், நாங்குநேரி பக்கத்தில் தோட்டாக்குடிங்கிற ஊர் இருக்குது. எத்தனை பேர் தெரியும் தோட்டாக்குடி? ஆமாம், அந்த ஊரில் போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. கடினமான ஊர். கடினமான ஊர்னால் மக்கள் ஓஞ்சவன் நினைக்கக்கூடாது, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடணும்.
அவங்களுக்கு கடின இருதயத்தை வச்சிருக்கிறவன் பிசாஸ். அவனை எதிர்த்து போகும்போது பல சஞ்சலங்கள் கஷ்டங்கள் வருகிறது. இப்போ ஆண்டவர் பார்ப்பார், யாரையாவது தொடுவார். அங்கே ஒரு அருமையான அண்ணன் குருநாதன் ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் இன்னைக்கு அங்கே ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மெயின் ரோட்டில், மருதகுளம் போகிற ரோட்டில், மெயின் ரோட்டில் அண்ணன் சர்ச்சு கட்டி இருக்கிறாரு. அந்த பகுதிக்கு கர்த்தர் எழுப்பி கொடுத்த ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னவர்களை கல்லை கொண்டு எரிஞ்ச ஆள், விரட்டி அடிச்ச ஆள், இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியனாய் கர்த்தர் எழுப்பி விட்டார். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் தரிசனமாகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை அப்படியே மாற்றப்படுகிறதுக்காக. எனவே ஆண்டவர் இந்த சவுலை போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. கண்ணுங்கன்னெல்லாம் தெரியல, கையிலாவது பிடிச்சு கூட்டி தூக்கிட்டு வராங்க. பாருங்க, கீழே எழுதப்பட்டு பார்த்தீங்கன்னா, சவுல் தரையிலிருந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அங்கு வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், தமஸ்குவிலே அனனியா என்னும் ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து எங்க போனோம்? நேர்த்தரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன பண்றான்? இயேசு தரிசனமானவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபிக்கிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனுக்கு தரிசனமானால் போதும், அவன் எப்படிப்பட்டவனா மாறிடுவான்? ஜெபிக்கிறவனா மாறி. 2-3 நாள் தான் கம்ப்ளீட்டா மாத்திட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கொடூரமான மனிதர்களை கர்த்தர் நேர சந்திச்சு அவனுக்கு தரிசனமாகி வாழ்க்கை அப்படியே மாற்றும். அப்ப யாராருக்கெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறாரோ அவங்க வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்டு விடும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன கேட்கணும் நம்ம? ஆண்டவர் என்ன கேட்க? ஆண்டவரே எனக்கு தரிசனமாங்க. இப்போ பவுல் அங்க சவுல் ஒரு கேடுகட்ட மனிதனாய், பிரயோஜனம் இல்லாத மனிதனாய், வெறுக்கப்பட்ட மனிதனாய், அந்த மனிதன் இப்பொழுது என்ன பண்றான்? கொலைகார மனிதன் எப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ முழங்கால போட வச்சுட்டாரு. அல்லேலூயா. எப்பேற்பட்டவனை மாற்றுவார், தொடுவார். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ஆண்டுடைய வல்லமை வீடு முழுவதும் இறங்கி, அங்க பாத்தீங்கன்னா தேவ பிரசன்னம் இறங்கி பெரிய குடும்பமே முழுவதும் கர்த்தர் பக்கமா திருப்பப்பட்டு விட்டது. இவர் போய் கால்களிலே பலவீனமா இருக்கிற அவருடைய மகளப்ப தொட்டவனா அவளுக்கு சுகம் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. கர்த்தர் மகத்துவமானவர். அவர் தரிசனம் கொடுத்தால் பெரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். நம்மளும் நம்முடைய குடும்பம் முழுவதும் மாற்றப்பட்டு விடும். இந்த சவுல் என்கிற மனிதனை கர்த்தர் பிடிக்கிறார். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்திலே மாற்றம் வந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, 15வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர் அனனியாவை பார்த்து சொல்றாரு, பயப்படுறான். அந்த அனனியா என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, அதற்கு 13ஆம் வசனம் படிச்சா, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உடைய நாமத்தை தொழுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர் அதிகாரம் பெற்று வந்திருக்கிறானே என்றான். ஆண்டவர்கிட்ட சொல்றான். அனனியா பயப்படுறான். அவனை போய் பாருன்னு சொல்றாரு ஆண்டவர். அனனியா என்ன செய்யுது? அவனுக்கு எங்க பயமா இருக்கு, நம்மளை காலி பண்ணிடுவானே. அனனியா ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசியவன், அவனுக்கே பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றத பயப்படுறான், போனா முடிச்சிருவானே அப்படின்னு சொல்றார். நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கீழே சொல்றாரு பாருங்க, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மாற்ற முடியும்.
ஒரு மனிதனுக்கு இயேசு தரிசனம், அதுதான் நம்ம ஜெபம் அதிகமாக தேவைப்படுது. ஆண்டவரே நீங்க தரிசனமாகி அவனை தொடுங்கன்னு சொல்லுங்க. கொடூர மனிதர்கள் இருந்தா ஆண்டவரே நீங்க தரிசனமாகி அவளை தொடுங்க, விட்டுறாதீங்க. இந்த தமிழகம் முழுவதுமே அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சேதம் வராது, அனைத்தையும் கர்த்தர் பார்த்துக்கூடாது. நாம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, எல்லா ஜனங்களையும் எல்லா மாநிலத்தோட எல்லா மாவட்டங்களையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். 232 கூட்டிட்டீங்களே, 234 38 சட்டமன்ற தொகுதிகள், மாவட்டம். அதான் சட்டமன்ற எவ்வளோ சட்டமன்றத்தினுடைய எத்தனை இருக்கு? 234 இருக்கு. அப்போ அவ்வளோத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இல்லை மாநிலத்தோட மாவட்டங்களே நம்ம கணக்கு வச்சுக்கிடணும். மாவட்டம் எத்தனையா இருக்கு? 38 மாவட்டங்களுக்கு நம்ம ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கத்தான் தேசத்தில் மாற்றம் உண்டாகும். வேற எதை செஞ்சு போட்டாலும், நீங்கள் அசனம் போட்டாலும் சரி, என்னத்தை போட்டாலும் சரி, பொருளை வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒன்றும் ஆகாது. நீ பண்ணுகிற ஜெபம் வல்லமை உள்ளது தேவனுடைய பிள்ளையே. ஜெபம் தேசத்தை அசைக்கும், ஜெபம் பட்டணங்களை சரிப்படுத்தும், ஜெபம் வீட்டை சரிப்படுத்தும், ஜெபம் தனி மனிதன் உருவாக்கும். ஜெபிக்கிறதற்காகவே அவன் சீறி பாய்ந்த அந்த மனிதனை கர்த்தர் பிடித்தார். சவுல் என்கிற மனிதனை பிடித்தார். இப்ப சொல்றார் ஆண்டவர், நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 500 பேருக்கு இயேசு தரிசனமானார். நமக்கு தரிசனமான மாட்டாரா? இந்த கடைசி நாட்களில் அநேகருக்கு இயேசு தரிசனமாவார். அல்லேலூயா. ஏன்னா அநேகர் எழும்பி கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சரி வாங்க, எனக்கு அந்த பலன் கிடையாதுயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னைத்தான் பிடிப்பார். உன் இயலாமையை பார்த்து ஆண்டவர் உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த சவுல் என்கிற மனிதன் ஒரு கொடிய கொலைகாரனை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிடித்து அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகிறது. அப்படியே கொண்டு போறார். 17ஆவது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது இந்த அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த சவுல் என்கிற மேல கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு ஊழியனுக்கு என்ன தேவைன்னா, கண்களிலே ஒரு விஷன் வேணும். குருட்டுத்தனமா எதையும் நம்பிடுறாங்க, சொல்றதெல்லாம் நம்பிடுறான் மக்கள். பைபிளை நம்ப மாட்டேங்கான், வசனத்தை நம்ப மாட்டேங்கான். வாழ்க்கையில ஆண்ட பரலோகத்தின் தேவன் நமக்காக கையிலே கொடுத்திருக்க இந்த வசனத்தை நம்ப மாட்டேங்கான். ஐயா, வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு தெரிய மாட்டேங்கி. ஆனா வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு அத்தனை நம்பிடுறான். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க என்ன நடக்க, என்ன தேவைன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தேவைன்னா, கண்கள் திறந்திருக்க வேண்டும். கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு தான் நமக்கு எல்லா ஒத்தாசை எங்க இருக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒத்தாசையெல்லாம் எங்க இருக்கு? பரலோகத்திலிருந்து மட்டும்தான் வரும். இங்கே அவர் தருவார் இவர் தருவார்லாம் கிடையாது. ஒத்தாசை வரும் பருவம் எங்க? பரலோகம் தான் நமக்கு. தினமும் பரலோகத்தை பார்க்க இப்போ எல்லாம் பரலோகத்தை பார்க்குறதெல்லாம் அவ்வளோ இங்கே இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்குப்போம்? அவ்வளோ கீழே பார்த்துக்கிட்டு. மேலே பார்க்க வேண்டிய கண்கள் எங்கே போக? கீழே பார்க்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மேலே பார்க்குற கண்கள் எல்லாம் எங்கே போகுது இப்போ? கீழே போயிட்டு. அல்லேலூயா. எந்த நேரம் பார்த்தாலும் நீங்க எப்படியானா நான் அப்படித்தான். ஊழியக்காரன் எடுக்கக்கூடாதுன்னு தூர போட்டேன், ஒரு யூடியூப்பை அழிச்சேன், அடுத்த செகண்ட் இன்னொரு யூடியூப் வந்து உள்ள கிடக்கு. கதையை முடிச்சிடணும்னு நினைச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ இதை செல்போனை தூர வச்சேன்னா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இது மிகப்பெரிய கேடையா. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதுகிறார். பத்மு தீவில உட்கார்ந்து தனியா ஒரு மனுஷனை உள்ள போட்டு எழுதுறார். என்ன எழுதுறார்? 12:12 படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்திலே செல்போன் வடிவில இறங்கினபடியினால் உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன வரும்?
ஆபத்து வரும். ஆபத்து வரணுன்னே அங்கங்கே வேட்டுக்கிட்டு போடுவாங்க, அங்கங்கே பயங்கரம் கட்டடம் இடிஞ்சு விடும். அப்படி கிடையாது. மனிதனுடைய ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா. மரத்தை காட்டிலும் மனிதன் ஆத்மா விலையேற பெற்ற. அங்கே தள்ளி போனீங்கன்னா பெரிய மலை இருக்குது, களக்காடு பக்கத்தில் பெரிய மலை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அதை காட்டிலும் நம்ம ஆத்மா விலையேற பெற்றது. அல்லேலூயா. வானத்தில் இருக்கிற வானத்தை காட்டிலும், பூமியை காட்டிலும், சூரியனை காட்டிலும் மனுஷன் ஆத்மா விலையேற பெற்றது. அல்லேலூயா. இந்த ஆத்மா எங்கே போகுது? பரலோகம் மட்டும் போகாது, இன்னொரு இடத்துக்கு போகும். என்ன இடம்? நரகமா? அதை பார்க்கவே வேண்டாம், அது தெரிய வேண்டாம். பரலோகத்தை பார்த்த கண்கள் அப்படி எங்கே போகணும்? புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்கணும். அல்லேலூயா. படம் சொல்கிறோம், படம் நினச்சிட்டீங்களோ? புதிய வானம் புதிய பூமின்னு புதிய வானம் புதிய பூமியில் போய் சேர வேண்டிய ஆளுக்கு உட்காந்துருக்கீங்க. அம்மா எங்கே போக வேண்டிய ஆளுக்கு? புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்க்க வேண்டிய ஆளு. பார்த்துருக்கே மாட்டீங்க. அதில் சமுத்திரமே கிடையாதான். இப்போ இருக்கிற சமுத்திரம் இருக்கு. பூமியில் 3 பகுதி சமுத்திரம், ஒரே ஒரு பகுதி தான் இது. ஆமாம், நிலம். அந்த நிலத்தில் இந்த பரப்பாடி பக்கத்தில் ஏமங்குளம், ஐயா ஊர் பேர் என்னது? சுப்பிரமணியம். ஏமங்குளத்தில் இருக்கிற நம்ம ஆளுகளுக்கு என்ன பண்ணி, சேலை புதுசாக கட்டணும், அதில் என்ன பெருமை தெரியுமா? சங்கிலி புதுசாக வாங்கி போட்டால் என்ன பெருமை தெரியுமா? ஆனால் 3 பகுதி என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. கவனமாக இருக்கணும். தண்ணி சூழ்ந்துச்சுன்னா நிலப்பரப்பு கிடையாது. அதனால தான் புதிய வானத்தில் தண்ணியே கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவே நமக்கு தண்ணியாக இருப்பார். அவர் வாட்டராக இருப்பார். ஜீவ ஊற்றவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் மகிழ்ச்சியாக இருப்போம், கழித்திருப்போம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறேன். 21ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. யோவான் ஆகிய அங்கே யோவான் எழுதுகிறான். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க. பைபிளில் விசேஷமான ஒரே ஒரு புக்குன்னா என்ன புக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பைபிளில் விசேஷமான புக்குன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அதுக்கு பேர் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். அதான் விசேஷம் போட்டிருக்கு. வாசிங்க 21ஆம் அதிகாரம். என்னத்தை பார்க்குறாங்க? யார் எதுக்கு பார்க்குறாரு? அவரு நாமெல்லாம் அங்கே கொண்டு சேர்த்துறோம்னு சொல்லி தான் அவர் அதை பார்க்குறாரு. அப்படியே என்ன அர்த்தம்? முந்தின வானம் முந்தின பூமின்னு எது? இப்போ முந்தி இருக்கிற வானம்னா இப்போ இருக்கிற வானம். பூமின்னா என்ன பூமி? முந்தின பூமினா பரப்பாடியை பார்க்க முடியாது, ஏமங்குளம் இருக்காது, பாளையங்கோட்டை இருக்காது, திருநெல்வேலியை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் ஒளிந்து போகும்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். இந்த ஒளிந்து போகிற இடத்துல நிலத்துக்காக எவ்வளவு சண்டை தெரியுமா? போட்டிருக்கிற சங்கிலிக்கு எவ்வளவு சண்டை தெரியுமா? அம்மா செத்த உடனே அங்கே உள்ள சேலைக்கு சண்டை. இந்த பீரோவுள்ள எனக்கு வேணும், அந்த பீரோவுள்ள அக்கா எனக்கு வேணுங்கிறான். உள்ள திறந்து பார்க்குறாங்க, ஒரு இடம் உள்ள நகையா இருக்கு. அதை பார்த்த உடனே அக்கா சொல்றா, ஏய் நான் எனக்கு தான் முதல்ல வேணுங்கிறான். இந்த பூமி எப்படி ஆகும்? ஒளிந்து போகிறக்குரியது. ஆனால் உங்களில் இருக்கிற ஆத்மா காலாகாலமாய் தேவனோடு கூட வாழ்ந்திருக்கும். ஆத்மாவை உண்டாக்கினவர் அவர். அதனால சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவரின் ஆத்துமாவை காக்கிறவர், அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறவர், அவரின் ஆத்துமாவுக்கு நல்ல மகிழ்ச்சியை தருகிறார் அப்படின்னு சொல்லி ஆத்துமா ஏன் போடுறான்னு கேட்டிங்கன்னா, அது நீடித்து என்டையர் காலத்திலும் வாழக்கூடியது. அப்படி ஆண்டவர் மகிமையாக வச்சிருக்கிறார். பகுதியெல்லாம் பைபிளில் வாசிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்து மேலே டச்சே வைக்க மாட்டீங்க. கழுத கிடக்கு அப்படின்னு 20 சென்ட் இடம் வண்ணார்பேட்டையில் கிடக்குனா கழுத கிடக்கு அப்படிம்பீங்க. அது பாட்டை கடந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன அப்படி. இன்னைக்கு அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முதல் தரிசனத்தை பார்த்தோம், அவர் ஒரு கொலைகாரர். இப்போ 2வது தரிசனத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 10 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு தரிசனமானாங்க? மகதலேனா மரியாள். அவங்க யாரு? பிசாசு. கீழே வசனம் சொல்லுது, 10ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அந்த மகதலேனா மரியாளத்தில் இருந்து 7 பிசாசு.
அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அம்மா எங்க இருந்திருப்பாங்க? சர்ச்சுக்குள்ளே இருந்திருப்பாங்க. 7 பிசாசு உள்ள இருந்ததுன்னா கல்ற தோட்டத்தில் இருந்திருக்கலாம். இல்லைன்னா எங்க இருக்கும்? நம்ம ஊர் ரோட்டில் அப்படியே நடந்து போயிருக்கு. நிறைய பேர் பிடிக்கப்பட்டாலும் பார்த்துருப்பீங்க. அவங்கள கண்டாலே நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஸ்டெப்பு ஒதுங்கியே நிற்போம். பாளையங்குட்டியில் ஒரு அம்மாவுக்கு உள்ள அரைக்குறை ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு நாள் அந்த அம்மா அப்படி வந்துக்கிட்டே இருக்கு, அந்த வண்ணார்பேட்டை. அந்த இந்த அம்மா கொடூரமான ஆள்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க ஆள் தெரியாது. அதுவும் டீச்சர். அது முடிச்சுட்டு டீச்சர் அம்மா பேக்கை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே சந்தோஷம் போயிட்டு இருக்கு. இந்த அம்மா பக்கத்தில் போயிருக்கு, தெரியாதுல்ல ஆள் எப்படிப்பட்ட ஆள்னு. பக்கத்தில் ஒரு குடு கொடுத்துச்சு பாருங்க, அவ்வளோதான். டீச்சர் எங்கேயோ போய் விழுந்து கிடந்தாங்க. பிசாசு உள்ள இருந்தது. 7 பிசாசு இருந்துன்னு எப்படி இருந்திருக்கும்? பயங்கர சேட்டையாக இருந்திருக்கும். சட்டையை கிழிச்சிருக்கும், குத்தி இருக்கும், கடுமையான சேட்டையாக இருந்திருக்கும். அந்த அம்மாவை இயேசு கண்டு விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. இயேசு தரிசனம் கொடுக்கிறார் ஐயா. அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற பிசாசுல வெளியே போயிருது. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி வெளியே போயிருது. இப்ப அந்த அம்மா எப்படிப்பட்ட ஆளா மாறிட்டாங்க? கீழே வாசிங்க. அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த அப்ப அந்த அம்மா யாரு? செய்தி அறிவிக்கலாம். யாரு? ஊழியக்காரியா மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அதான் பாருங்க, ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ ஆண்டவர் தரிசனமானால் அவர் ஊழியக்காரியா மாறிடுவாங்க. அவ்வளவுதான். அவர் எத்தனை பிசாசு இருக்கட்டும், ஏகப்பட்ட பிசாசு இருக்கும், பலவீனம் இருக்கட்டும், கை கால் இல்லாம போட்டும், அவள் ஊழியக்காரியா மாறி விடுவார். இயேசு அதுக்கு தான் தரிசனமாகிறார். அல்லேலூயா. முதல் தரிசனம் பெண்களுக்கு கிடைச்சதுனால எந்த சர்ச்சில் பார்த்தாலும் கூட்டம் எங்க இருக்கும்? பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். பிசாசு அதிகத்துக்கு இல்ல, அது போயிரும். அவங்க நிறைய பேரை ஏன் ஆண்டவர் பெண்களுக்கு தரிசனம் கொடுத்ததுனால சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்ப பெண்கள் மேல ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அளவற்ற பிரியம் வச்சிருக்கு. இவங்க சுவிசேஷத்தை கொண்டு போவாங்க. எப்படியாவது பக்கத்து வீட்டுக்கார அக்காட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசும்போது, அக்கா 2 கருவேப்பிலை கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கருவேப்பிலை வாங்கும் போதே, இயேசு நல்லவருக்கா, நேற்று ஒரு அற்புதம் நடந்தது தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நற்செய்தியை சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. நேற்று போனோம், அப்படியே போனோம், நால்மாவடி போயிருந்தோம், கூட்டத்தை பெரிய கூட்டம், என் பக்கத்தில் ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியாம இருந்தது, கண்ணு தெரிஞ்சிச்சுக்கா, சின்ன செய்தி தான், டக்குன்னு போட்டு விடுவாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர், என் மனைவியுடைய மாமா, ஒரு பயங்கரமான இந்து மனுஷர், படித்தாள், டிகிரி படித்தாள், சும்மா எல்லாம் சொல்லி ஏமாற்றியெல்லாம் முடியாதுங்க. அவருக்கு திடீர்னு ஒரு கட்டி வந்துருச்சுங்க. பல இடத்துல கேட்டு பார்த்துருக்காரு, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்க ஒன்றும் சரியாகலை. ஒரு சாதாரண ஒரு ஆள் சொல்லுங்க, யோ அங்கிட்டு சுத்திரியா, நேரம் எங்கே போ, 4 மாடி போ அப்படின்னு. இவருக்கு கிளம்பி வர வண்டி எடுத்துகிட்டு வரலாம், யாருக்கு தெரியாமல் பஸ் ஏறி வந்து பாருங்கள், 4 மாவடியில் பழைய இடம் இருக்குது, அந்த புல்ல மாமரமாக இருக்கும். அந்த கடைசி வெளியே ஒரு மாமரத்துக்கு கீழே உட்காந்து அண்ணனுடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜபத்தில், கடைசி ஜபத்தில், இன்னும் நிறைய பேர் கர்த்தர் சுகப்படுத்துவார் சொல்கிற சமயத்தில், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு அவர் வாய் திறந்து கேட்டிருக்காரு. சடுதியாய் கட்டி கரைந்து விட்டது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தெரிந்து கொள்கிற கூட்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டார், அவளை நற்செய்தி அறிவிக்கலாம் மாற்றினார். 3வது பார்க்கிறோம். அடுத்தது பார்க்குறோம் தோமா பிடிச்சி நம்ம நல்லா விசாரிச்சிட்டோம். அதுதான் யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 to 29 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. அவன் அவிசுவாசியா இருந்தான். ஆண்டவர் அந்த கைகள் இருக்கிற அந்த தரிசனமாகி, வாசிங்க யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். இயேசு வந்திருந்த போது தோமா அவர்களோடு இருக்கவில்லை. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார். எங்க இருக்காங்க? வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உடனே தோமாவை பார்க்கிறார். தோமாவுக்குள்ள என்ன வந்துருச்சு?
விசுவாசம் போய் அவிசுவாசம் உள்ள வந்துருச்சு. ஆண்டவரை காணாமே, இனி என்ன நமக்கு ஊழியம் என்னையா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கின்ற மாத்திரத்தில் அந்த அவிசுவாசியை கர்த்தர் விசுவாசியாய் மாற்றினார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு பூட்டப்பட்டிருந்தது, வீட்டுக்குள்ள வந்து நிற்கிறார். உன் வீட்டுக்குள்ள கூட வந்து நிற்பார் இயேசு. அல்லேலூயா. பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ள இயேசு வருவாரு. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பின தேவன். அல்லேலூயா. என்ன நடந்தது? பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அதுக்கு சொன்ன ஆண்டவர் என்ன சொல்ல? தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். இயேசு பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. ஆனால் என்ன செய்றோம்? விசுவாசிக்கிறோம். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்ன ஆள் பேரையா சொல்றீங்கன்னு கேளுங்க. ஆள் பேரை சொல்லி விசுவாசங்கிற ஆள் பேரையா சொல்றீங்க? இல்லை, விசுவாசம் என்கிற ஒரு நற்குணம். அந்த விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவங்களும் உங்களை பார்த்தோன்னே ஓடி போயிடுவாங்க, பார்த்தாலே ஓடி போவான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பார்த்தாலே விழுந்துரும் பிசாஸ். நான் ஊழியத்தை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல 2004 வருடம் என்று நினைக்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து 2 வீலர்லேயே வருவோம். தம்பியை பின்னால் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஒரு தம்பியை கூட்டிக்கிட்டு அப்படி வருவோம். ஆழ்வார்நேரிங்கிற ஊர், அந்த ஊரில் ஊழியத்துக்காக வந்திருக்கிறோம். சாயங்காலம் ஊழியம் ஆரம்பித்து முடிச்சாச்சு. கடைசியில் ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த பிள்ளைகளை நல்லா ஜெபம் பண்ணி அனுப்பிவிடு. அவ்வளோ வாலிப பிள்ளைகள் முன்னால் முழங்கால போட்டிருக்கு. ஒருத்தருக்கா தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு பர்டிகுலராக ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா நின்றுக்கிட்டு இருக்கு. அது என்ன இப்படி உத்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தது. நான் நினச்சேன், இந்த இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிடுவேன். அந்த குறிப்பிட்ட பிள்ளை மேலே இந்த கை வச்ச உடனே அந்த அம்மா வாயிலிருந்து உள்ள வார்த்தை விடு, ஏய், ஒரு போடுது பாருங்க. வயசான கிளைவு வாய்க்குள்ளேருந்து எப்படி வருது? பயங்கரமான வாய்ஸ். எங்கள் ஊருக்கு வந்திருக்கு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செபித்து. நான் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள்கள் இல்லாமல் போயிடும். பண உதவி பண்ணியிருப்பாங்க, பாட்டு கூட வந்து உதவி செஞ்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருப்பாங்க. இப்போ எல்லாரும் ஒரு அடி தள்ளி நிற்கிறாங்க. நானும் அந்த அம்மாவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன ஆண்டவரை செய்யணும் எனக்கு தெரியலை. திகைச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பெல்லாம் கிடக்குது, அப்புறம் வாரியெல்லாம் கிடக்குது. இதை பார்த்து என் மனசு உள்ள டக்குன்னு ஒன்று சொல்லுது, அடுத்த கட்டம் வாரியல் அடி வாங்க போகிற, செருப்பை கொண்டு வீச போகுது அப்படின்னு. கர்த்தர் கைவிட்டாரா? நான் எதிரே பார்க்கலையா. தேவ பிரசன்னம் வானத்தில் சடுதியா என் மேலே இறங்கிச்சு பாருங்க. அந்த அம்மாவை ஏறிட்டு இப்படி பார்த்தேன், பொத்துரு கீழே விழுந்துருச்சு. பார்த்தாலே எங்கிறது விசுவாசம் புறப்பட்டு போனது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தோமாவுக்கு அவிசுவாசம் இருந்தது, அவனை விசுவாசத்தில் நம்பர் 1 மாற்றினாரு. அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திற்கு ஒரு நல்ல விதையாக கொண்டு விதைத்து விட்டார். போட்டவர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் போட்டிருந்தானா மத்தியில் போயிருக்கும். கரெக்டாக எங்கே கொண்டு போடுறாரு? விதை எங்கே போடுவீங்க? விதை எங்கே போடுவீங்க? இப்படி அந்தரத்தில் போட்டுருவீங்களா? எங்கே போடுவோம்? போட்டாலும் போட்ட விதை எங்கே போடுவோம்? ஒரு தேசத்தில் கீழ்ப்பகுதி தமிழ்நாட்டில் நல்லா போட்டார். இப்போ அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த விதை முளைச்சி நிறைய ஊழியர்களை எழுப்பினது. அப்படி எல்லா இடத்திலும் போகுது. இந்த பக்கம் பார்த்தா குஜராத்துக்கு அப்படியே விதைகள் பெரிய மரமாய் போகுது. நேரம் மேலே பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மேலே இருக்கு, அங்கேயும் போய் டச் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், மணிப்பூர், அசாம், அருணாச்சல பிரதேசம் எல்லாத்தையும் தொடுது. விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தோமா என்கிற விசுவாசம் அந்த விதையை போட்டார், இன்னைக்கு பற்றி எரிகிறது, பிடிக்கிறது. அதான் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்கல, வசனத்தை விசுவாசிக்கிறோம், நம்புறோம், அப்படியே நமக்கு ஆகும். அல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமா எங்க போவோம்? ஆண்டவருடைய வருகை வரும்போது, மத்திய ஆயத்தில் வரும்போது எல்லாரும் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். பின்பு ஆண்டவர் பரலோகத்தில் வச்சுக்கிடுவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து முழு கூட்டமும் 7 ஆண்டுகள் உபத்திரவ ஆண்டுகள் முடிந்த பிறகு நேரம் வந்து எங்க வந்து நிற்போம்? பூமியில் நிற்போம். பூமியில் அதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சி. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குள்ள நடக்க போகுது. அல்லேலூயா. 5 வருட அரசாட்சிக்கு என்ன ஆட்டம் பார்த்தீங்களா? 5 வருட அரசாட்சிக்கு என்ன ஆட்டம், என்ன காரியம்.
ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது எத்தனை வருஷம்? 1000 years. ஆண்டவரோடு கூட இருப்போம். அது 1000 வருட அரசாட்சி. அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் ஐயா? அதற்கு பிற்பாடு அந்த 1000 வருட அரசாட்சி நடக்கிற முடிவிலே மீண்டும் சாத்தானுக்கு டைம் கொடுக்கப்படும். ஏன் டைம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானும் யாரால் உண்டாக்கப்பட்டவர்? ஆண்டவரால உண்டாக்கப்பட்டவர், சிருஷ்டிக்கப்பட்டவர். அல்லேலூயா. நம்மளை தாயின் கருவில வச்சு உருவாக்குனார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் எல்லாரும் உருவாக்கப்பட்டோம். சொல்லுங்க, நாம் எல்லாம் உருவாக்கப்பட்டோம். பிசாச தூதர் கூட்டங்களை உண்டாக்கினார். உண்டாங்க அப்படின்னு ஒன்று உண்டாயிடுச்சு. ஆனால் உங்களை என்ன எப்படி உருவாக்குகிறார்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கருவை அவருடைய கண்கள் என்ன செய்து பார்க்குது. ஒவ்வொரு நாளும் பார்க்க கரு உள்ள வளருது. ஒவ்வொரு வளர்ச்சியும் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேராக ஸ்கேன் பார்க்குறோம். அது ஆணா பொண்ணா, இதான் முதல் பார்வை. கருவில் என்ன பார்ப்பாங்க? ஆம்பளையா பொம்பளையா, அதைத்தான் பார்க்குறாங்க. ஆனால் இயேசுவோடு அங்கிருந்து நம்முடைய கருவை நம்முடைய கண்கள் கண்டது. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே இன்று உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்து போன். டைமும் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. ஐயா சொல்லிட்டாங்க 1 மணிக்கு முடிச்சிருங்க, அப்புறம் சாப்பாடை போட்டு தான். ஆனாலும் நாங்களே சாப்பாடு வரல, அதுவும் நல்லதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாடு வராதனால ஒரு அல்லையே சொல்லிருங்க. ஆமாம் பாருங்க, அப்போ இன்னும் டைம் கொடுக்குறார் ஆண்டவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பிசாசுக்கு டைம் கொடுத்தனா அவனும் ஒரு சேனையை கூட்டிட்டு வந்துடுவான். ஆளு கூட்டிட்டு வந்துடுவான். ஏன்னா தப்பு உலகம் பொல்லாத உலகமா இருக்கு. மறுபடியும் கூட்டத்தை கூட்டு வந்து நிற்பான். அப்ப தேவனாகிய பிதா நேரடியா இறங்கி அவருடைய சுவாசத்தினால அந்த பிசாசு அவனுடைய கூட்டத்தை எல்லாத்தையும் எங்க கொண்டு தள்ளிடுவாரு? ஆமா, அக்னியும் கந்தமான கல்லறதற்கு தள்ளிடுவாரு. அதோடு அவனுடைய சாப்டர் முடிஞ்சு, பிசாசுடைய சாப்டர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாப்டர் ஆரம்பிக்கும். யார் சாப்டர் ஆரம்பிக்கும்? உங்களுக்கும் எனக்குள்ள சாப்டர் ஆரம்பிக்கும். தீர்ப்பு கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்ன தீர்ப்பு? நியாயாதிபதி எங்க வந்து உட்கார்ந்திருப்பாரு? சிங்காசனம். அப்ப புஸ்தகம் என்ன செய்யும்? தானாவே திறக்கும். தானா திறக்கிற புஸ்தகத்தை பார்த்திருக்கீங்களா? தானா திறக்கிற வாசலை பார்த்திருக்கீங்களா? தானா திறக்கிற வாசலை பார்த்தீங்களா இல்லையா? அப்ப நீங்க நகை கடைக்கு போகலன்னு அர்த்தம். நகை கடைக்கு போனீங்கன்னா வாசல் அப்படியே கண்ணாடி வாசல் எழுது தானாவே திறக்கு. முன்னால போய் நில்லுங்க, திறக்குது. அப்போ பரலோக வாசல் திறக்கிறதுக்கு உங்க ஆத்மா செம்மையா இருந்ததுன்னா, அந்த புக்கை பார்த்த உடனே புக்கில் பேர் இருந்ததுன்னா டக்குன்னு வாசல் திறக்கப்படும். எங்க போயிருவீங்க? பரலோகத்தின் தேவனை. அதுக்கப்புறம் பரலோகத்திலிருந்து அப்படியே எங்க என்ன இறங்கி வருது? புதிய வானமும் புதிய பூமி. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. எங்கிருந்து வருது? புதிய வானம் புதிய பூமி எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்னு பைபிள் எழுதியிருக்கு. அதான் பாட்டா நம்மாலே. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, அதை படிக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, 2 மகதலேனா மரியார் பார்த்துட்டோம், தோமா பார்த்துட்டோம். 3வது பேதுரு. பேதுரு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா பேதுருவை? நம்ம ஊர் பேதுரு இல்லை, இவர் இயேசுவோடு கூட இருந்த பேதுரு. இந்த பேதுருக்கு என்ன நடந்துச்சு? இயேசு மரித்து உயிரோடு எழும்பி போனதுக்கு அப்புறம் பேதுருக்கு என்ன வந்துருச்சு? ஏற்கனவே மறுதளிச்ச ஆளு. வந்த உடனே நம்மளா இருந்தால் இணைஞ்சிருப்போம், உயிரோடு எழும்பி வந்தோன்னு இணைஞ்சிருப்போம். பேதுரு, தோமா இந்த சீசரை மட்டும் தனியாக ஒரு ரூமில் கூட்டு வந்து பெரிய பெரம்பு எடுத்து நல்லா குடுகுடுன்னு கொடுத்துருப்போம். ஆனால் இயேசு என்ன செஞ்சாருன்னா, அவங்களை சந்திக்க போனார், அவங்களுக்கு காட்சி கொடுக்க போனாரு, தரிசனமானார். ஐயா, எப்படி இந்த தோமாவுக்கு தரிசனமானாரோ, பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ள வந்து இயேசு தரிசனமானாரோ, அதே போல 3வது தரிசனத்தை இந்த பேதுருக்கு கொடுக்கிறார். வாசித்து பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. இயேசு மரித்தோடு இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில்
எத்தனாவது தரிசனம்? மூன்றாவது தரிசனம். முதல் தரிசனம் யாருக்கு? ஆமா. இப்ப மூணாவது யாருக்கு? பேதுரு. எப்படிப்பட்ட ஆளு? ஆமா, முக்கியமான நேரத்தில் மறுதளிச்சிட்டான். மற்ற நேரத்தில் மறிச்சா பரவாயில்ல, அங்க கல்வாரிக்கு போகிற சமயத்தில் நினைச்சுட்டான், எனக்கு அவர் தெரியாதையா அப்படின்ட்டான். இயேசு எவ்வளவு வேதனைப்பட்டு திரும்பி பார்த்தார். அப்படியே பேதுருக்கு சுக்கு நூறா உடைஞ்சிச்சு. ஓடி போனான், மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே மன்னிங்கன்னா. ஆண்டவர் மன்னித்தார். மறுபடி பார்த்தார், என் பிள்ளை நிறைய ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறேன். பேதுருக்கு நிறைய ட்ரைனிங், மற்ற சீசர்களை காட்டிலும் நிறைய ட்ரைனிங். அவன் தான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு அவர் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார், உள்ளே பூந்து பேசுவான். அவனுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாரு. அவனை விடலை. மறுதலித்த பேதுருவை இயேசு விடவில்லை. அல்லேலூயா. போய் பார்க்கிறார். 21:15 படி பாருங்க. 15 படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை 3 தடவை மறுதலிச்சான் பார்த்தீங்களா? அதனால 3 தடவை கேட்கிறார். மறுபடியும் 2ஆம் தரம் கேட்கிறார். அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரை, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பாய். மறுபடியும் விடல. ஏன்னா எத்தனை தடவை மறுதலிச்சான்? அதனால 3 தடவை வந்து திருப்பி ஒரு உறுதிப்படும்படியாக கேட்கிறார். 3ஆம் தடவை கேட்கிறாரு. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு மறுதலிச்ச பேதுரும் விடல. இயேசு அவனுக்கு 3ஆவது தரிசனமானார். 3 தடவை மறுதலிச்சவன் நம்ம என்ன நினைஞ்சிருப்போம்? 3 வகையாக வச்சு அவனை ஒரு உரிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்றார்? நேசிக்கிற தேவன், அன்புள்ள தேவன், மறுதலிக்கிற மனிதனை கூட போய் பின்னால் போய் தேடி போறார். ஏன் அப்படி இருக்கிற? எழும்பு, நான் உன் கூட இருக்கிற அப்படிங்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆவது தரிசனம் ஆண்டவர் கொடுத்த தரிசனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரு கொலைகாரனுக்கு இயேசு தரிசனமானார். அவன் பவுலாய் மாற்றப்பட்டான். பிரோஜனமான புத்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. 2வது பார்க்கிறோம், மகதலேனா மரியாள், பிசாசு பிடிச்சிருந்து பயங்கரமாக கடந்த ஆளு. அவளை கர்த்தர் இயேசு தரிசனமாகி, அவளுக்கு ஆண்டவர் தரிசனமானதுனால அவர் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு மகளாய் கர்த்தர் மாற்றினார். முதல் தரிசனம். 2வது பார்க்கிறோம், தோமா என்கிற மனிதன், அவன் அவிசுவாசியா கடந்தான். அவனை கர்த்தர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் கொண்டு விதைச்சாரு. இன்னைக்கு தமிழ்நாடு கிறிஸ்துவின் தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேண்டாமா? சொல்லுங்க. நீங்க பண்றத பார்த்தா அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு போட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்போ போய் நிற்காருன்னு தெரியாது. இப்போ தரிசனமானது போல இயேசு அங்கே போய் தரிசனமாகலாம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பாளையங்கோட்டையில் டக்கம்மாள்புரம்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா? அந்த ஊரில் இப்போ தான் புதுசாக ஒரு தரிசனம் உண்டாகிருக்கு. அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தரிசன பூமி. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது தெரியுமா? நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறது எங்கேருந்து கிடச்சி தெரியுமா? அந்த தரிசன பூமியில் ஒரு அய்யர்வாள் வந்து என்னை பிரசங்கம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டார். நான் அப்போ என்னுடைய ரூமில், என்னுடைய ஜெப அறையில் உட்காந்து கைகளை விரித்து, ஆண்டவரே, தரிசன பூமியில் என்னை அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நான் இயேசு தரிசனமாவேன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கிருந்து எடுக்கப்பட்ட செய்தி அந்த செய்தி.
அப்போ யாராருக்கெல்லாம் தரிசனமாக இருக்கிறார் பார்க்கும்போது தான் ஒரு கொலைகாரனுக்கு இயேசு சவுலுக்கு தரிசனமாகி பவுலாய் மாற்றப்பட்டான், புரோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றப்பட்டான். ரெண்டாவது மகதலேனா மரியாள் பாருங்க, பிசாசு பிடிச்சவங்க பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க, தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. யாரா போய் சாப்பாடு போடுவாங்களா? நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் என் மனைவி அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் அக்கா நல்ல ஊழியம் செய்கிறாள். வெள்ளை கட்டி எப்போ வெள்ளையில் தான் இருப்பாங்க. ஆமாம், வாலிபத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிறாங்க, நிறைய நகைகள்லாம் போட்டுருந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்க முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. அப்போ அவங்க எங்களை ட்ரைனிங் கொடுக்குறது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ட்ரைனிங் பாருங்கள். நீ வா 2 பேரும் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு பிள்ளைகள் கிடையாது, நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். அங்கே ஒரு பிள்ளைக்கு பிசாசு. அந்த பிள்ளைக்கு இருந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசு தெரியுமா? சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, யாரும் வீட்டுக்குள்ளே போக முடியலை, வீட்டு கதவு தான் பூட்டியிருக்குங்க. சாப்பாடு இங்கிருந்து தட்டில் உள்ள தள்ளி விடணும். அப்படியே வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னா அம்மிக்கல் எங்கே கிடக்கு? கிணத்துக்குள்ள உள்ள தூக்கி போட்டுடுறா. பெரிய அம்மிக்கல்ல ஆட்டோரெல்லாம் தூக்கி கிணத்துக்குள்ள உள்ள போட்டுடுறா. ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா? ஃபேனை தொட்டு பார்ப்பீங்களா? இப்போ கொஞ்சம் தான் அடிச்சது, பறவை காலி. அந்த ஃபேன் மேலே இப்படி கையை பிடிச்சி ஒரு பிடி பிடிச்சி அப்படியே சுற்றி உள்ள கொண்டு போட்டான். உள்ள போவீங்களா? அக்கா ஜபத்தோடு உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் நாங்களும் 2 பேரும் போகிறோம். உள்ள எடுத்து அப்படி எட்டி தான் பார்த்தோம். ஐயோ, அவள் இருக்கிற அந்த முகத்தை பார்த்த உடனே, பேய் முகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. நான் நைட்டு வந்து படுத்திருக்கேன், நான் எழும்பி ஜெபிக்கிற ஆள், நான் நைட்டு படுத்திருக்கேன். எனக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னால் அதுவே நின்றுக்கிட்டே இருக்கு. நான் திரும்பி பார்க்குறேன், என் மனைவியும் கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்கா. என்ன தூங்கலையே அப்படின்னு கேட்டா, இல்லை அந்த பிள்ளை அப்படின்னா. ஏம்மா அவளும் எனக்கும் அதே போலத்தாம்மா இருக்கு, காட்சி வருது அப்படின்னு. அல்லேலூயா. கொடூரமான காட்சி. ஆண்டவர் அவளை விடுதலையாக்கி விட்டார். அல்லேலூயா. அவளை சுகப்படுத்தி விட்டார். அந்த பிசாசு அவளை விட்டு வெளியேறி விட்டது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் இயேசு மாற்றுவார். அவர் தரிசனமாகிற தேவன். இந்த கடைசி நாட்களிலே இந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும், திருநெல்வேலி முழுவதும் இயேசு தரிசனமாகணும். ஜெபணுமா? எல்லாரும் ஜெபணுமா? எழும்பி நிற்கலாம், எழும்பி நிற்க. ஆண்டவர் தரிசனமாவார். ஆண்டவர் தரிசனமா இப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் தரிசனமாவார். இயேசு உங்களுக்கு தரிசனமாவார். இயேசு உங்களை தொடுவார். உடைய கண்கள் திறக்கப்படும். பரலோகத்தை பார்க்கிற கண்களாய் இனி வருகிற நாட்களில் உங்கள் கண்கள் பரலோகத்தை பார்க்கிற கண்களாய் மாறும். தரிசனத்தை பார்க்கிற கண்களாய் மாறும். உங்கள் கண்கள் இருக்கிற செதில்கள் இப்பொழுது விழும். ரைகாபா ருஷந்தால பௌத ரகலபா, அடிமைப்படுத்தி இருக்கிற பிசாசின் வல்லமைகள் தெரித்து ஓடப்போகிறது. ரைகமர் ருஷிந்தல பௌதரிகலபா, இயேசுடைய கரமுனை தொடப்போது. சகோதரி, தேவனுடைய வல்லமை பெற்றவளாய் வருகிற நாட்களை எழுந்து பிரகாசிப்பாய். நீ தேவனுக்கென்று ஊழியம் செய்வாய். நீ தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்பாய். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் தேவன் செய்ய போகிற காரியத்தை தடை பண்ண ஒரு மனிதனால் முடியாது. அவருடைய வல்லமை பெரிதே, அவருடைய வல்லமை பெரிதே. கொலைகாரனை தொட்ட இயேசு, எத்தனையோ கொலைகாரர்களை பிடித்த இயேசு உங்களுக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. இயேசுவே எனக்கு தரிசனமாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? எல்லாரும் இயேசுவே எனக்கு தரிசனமாங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக வாழ்ந்துட்டேன், இனி வருகிற நாட்களிலே பரலோகத்தின் தேவனுக்காக நான் செயல்படணும். என்னை ஆண்டவரே உபயோகமான பாத்திரமா மாற்றுங்கப்பா. நான் உமக்காக ஜெபிப்பேன். அங்கு சவுல் ஜெபம் பண்ணுகிற மனிதனாய் மாறினார். ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் மாறினார். இயேசு தரிசனம் கிடைத்தால் நீ ஜெபிக்கிற தாயாக, ஜெபிக்கிற பிள்ளையாக, ஜெப வீராங்கனையாக நிற்பாய். ஹல்லேலூயா. அவருடைய சேனைகளின் மகிமை வெளிப்படும். ரிம்மா ருதரபா, நீ போகிற இடத்துல அற்புதங்களை செய்வார். நீ போய் டாக்ஸ் கொடுக்கிற மாத்திரத்திலே அந்த டாக்ஸ் வார்த்தைகள் போகும்போதே கர்த்தருடைய வல்லமையினாலே தொட்டு விடுவார். நீ பார்க்கிற பார்வையிலே பிசாசுகள் ஓடும். ரமுலியா தரா, உன் நாவு பேச 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 அத்தனை தீர்க்க தரிசனமாய் மாறிவிடும். அத்தனை நாவு திறக்கப்படும்.
ரபுலதி கம்ப சந்தர பௌலரகலபா. இப்போ அந்த மகிமை கடந்து வரட்டும், இந்த கூடாரத்தில் கடந்து வரட்டும், பிள்ளைகளை தொடட்டும், பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், பிள்ளைகளை வாழ்க்கையில மாறுதலை உண்டு வரட்டும், புதிய வெளிச்சத்தை பார்க்கட்டும். இதுவரைக்கும் கருத்த உருவத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், இதுவரைக்கும் அந்த பேயை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அது பயமுறுத்திக்கிட்டே இருந்தது, இரவு நேரத்தில் பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. இந்த பேய் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பேயின் வல்லமை வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தரித்திர ஆவி வெளியேறி ஓடிப்போ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பொல்லாத ஆவிகள் வெளியேறு. சத்தமில்லாமல் ஓடு, சத்தமில்லாமல் ஓடு. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உனக்காக வானம் திறக்கப்படுகிறது, உனக்காக தேவனுடைய மகிமை கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியினால் உன்னை முத்திரை போடுவார், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடுவார், பரிசுத்த ஆவியினால் உன்னை முத்திரை போடுவார். பேசுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாய் மாறட்டும். உன் நாவிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால நிரப்புவேன். கர்த்தரை ஸ்தோத்திரி, துதி துதி துதி. தெய்வமே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவரை உபயோகப்படுத்துங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. பேதுருவை மாற்றின தேவன், தோமாவை மாற்றின தேவன், மகதலேனா மாற்றின தேவன், சவுலை பவுலாய் மாற்றின தேவன் இன்றைக்கு உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். நான் மோசேயின் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயின் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசேக்கு இயேசு தரிசனமானார், மோசேக்கு தேவனுடைய வல்லமை தரிசனமானது. அவன் மாற்றப்பட்டான். கொலைகார மனிதனாய் இருந்த அந்த மோசே கர்த்தருடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய சேனைகளின் தலைவரை பார்க்கிற மகிமை அவனிடத்திலிருந்து புறப்பட்டது. இப்பொழுது மகிமை கடந்து வரட்டு ஏசப்பா, இப்பொழுது வல்லமை வெளிப்படட்டு ஏசப்பா. இந்த கடைசி நாட்களில் அநேகர் தொடப்படட்டும். கடைசி நாட்களில் ஜெபிக்கிற கூட்டம் எழும்பட்டும், தேசத்தில் எழும்பட்டும், தமிழ்நாட்டில் எழும்பட்டும், பரப்பாடியில் எழும்பட்டும், திசைகளில் எழும்பட்டும், காங்கிரேரில் எழும்பட்டும், எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பட்டும், ஒரு சேவை எழும்பட்டும். ரபலக மலதரா. மரித்த மனிதர்களை உயிரோடு எழுப்புகிற மகிமை, மரித்து போய் 4 நாளாய் மாறின ஒரு அதிமா லட்சத்தார நாற்றம் பிடித்த அந்த சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கின உண்மையானால், அந்த சரீரத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கின உண்மையானால், அவர் எழுந்து நடந்து வந்த உண்மை என்று சொன்னால், அவன் கொஞ்ச நாட்கள் உயிரோடு இருந்த உண்மை என்று சொன்னார், அதே மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக, இப்பொழுது சடுதியாய் வெளிப்படட்டும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரேகா பாலா தூரா பாலா. கண்களுக்கு முன்பாக இருக்கிற திரைச்சீலைகள் விலகட்டும். இயேசுவை நீ பார்க்கலாம், இயேசுவை பார்க்கலாம். அவர்தான் உனக்கு மத்தியஸ்தர், அவர்தான் உனக்கு துணை செய்கிறவர். அவர் பேச்சை கூப்பிடு, இயேசு என்று கூப்பிட்டால் ஓடோடி வருகிற நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் மாறுவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். தகப்பனே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து நம்முடைய சப்தம் வெளிப்பட்டது. இயேசு தரிசனமாவார், இயேசு தரிசனமாவார், இயேசு தரிசனமா. அநேக வாலிப தம்பிமார் தங்கைமார்களுக்கு தரிசனமாகணும்னு சொல்லி நம்ம ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் வலதுகை உயர்த்தி ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிப தம்பிமார் தங்கைமார்கள், குறிப்பாக கிறிஸ்தவ பிள்ளைகள், சபைக்கு போகிற வருகிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கு இயேசப்பா தரிசனமானால் மாத்திரமே தமிழ்நாடு தப்புவிக்க முடியும். எனவே இயேசு தரிசனமாகணும், இயேசு தரிசனமாகணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாலிப தம்பிமார் தங்கைமார்களுக்கு இயேசு தரிசனமாகணும். இயேசுடைய வல்லமை வெளிப்படணும், இயேசுடைய மகிமை வெளிப்படணும். அநேகருக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படணும், அநேகருக்கு இயேசு தரிசனமாகணும். வாலிபர்கள் இயேசுவால் தொடப்படட்டும். தமிழ்நாட்டிலே அசைவு உண்டாகட்டும். இயேசுடைய வல்லமையினாலே பொல்லாங்களுடைய வல்லமைகள் முறிக்கப்பட்டு போகட்டும். ஏமாற்றுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். இயேசு தொட்ட அனைவரும் சுகப்படுத்தப்பட்டார்கள். இயேசு தொட்ட அனைவரும் சுகப்படுத்தப்பட்டார்கள். நீ விசுவாசத்தோடு இப்பொழுது இயேசுவை தொடு, விசுவாசத்தோடு இயேசுவை தொடு. அவருடைய வல்லமை புறப்படுகிறது. வியாதிகள் சுகமடைவதாக, வியாதிகள் சுகமடைவதாக. இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. ரோகாமல்லா சுந்தர பலபா. அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஜெப கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்தீங்க. எல்லாவற்றில் வாழ்ந்து சுயித்திருக்கட்டப்பா. தமிழ்நாட்டை ஆண்டவர் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும்
ரட்சிக்கப்படட்டும், புதிய தரிசனத்தை பார்க்கட்டும், புதிய மகிமையை பார்க்கட்டும், புதிய மகிமையை பார்க்கட்டும். 2026 அசைவு உண்டாகட்டும், மத்தியிலே அசைவு உண்டாகட்டும், 6வது மாதத்தில் அசைவு உண்டாகட்டும், 6வது மாதத்தில் அசைவு உண்டாகட்டும். சொல்லுங்க, வாயத்தோடு சொல்லுங்க. 6வது மாதத்தில் தமிழ்நாட்டை அசைக்கிற வல்லமை, 6வது மாதத்தில் தேவனுடைய ஊழியர்கள் எழும்புவார்கள், தேவனுடைய இரத்த சாட்சிகள் எழும்புவார்கள், தேவனுக்காக சிறந்து நிற்க வாலிபர்கள் எழும்புவார்கள், தேவனுக்கென்று நிற்பார்கள், சேனை வீரராய் நிற்பார்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நம்முடைய அன்பு கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். முழு தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படட்டும். சீக்கிரமாய் டாஸ்மாக் கடைகள் எல்லாம் முழுவதும் மூடப்படட்டும், அத்தனை மூடப்படட்டும். சொல்லுங்க, ஏசப்பா ஒன்று கூட திறந்திருக்க கூடாது, அத்தனை மூடப்படட்டும். இது எப்படி ஆகும்? இது கர்த்தராலே நடக்கும். இது எப்படி நடக்கும்? அதை நடத்துவதற்காக சில காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை நடத்துவதற்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை சீக்கிரமாக இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. ஜெபத்தை ஒரு நாள் இயேசு தள்ள மாட்டாரு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவர்கள் வந்திருக்கிறார், தொடுகிறார்கள். ரத 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 எல்லாரும் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். இப்பொழுது சகபர துரபல நாவிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தட்டும். இப்பொழுது உரகபல அகதர புலகபரபல நாவுகள் திறக்கப்படுவதாக. தேவ சந்ததிகள் எழும்பட்டும். சகலவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.